வணக்கம்ங்க. எங்கள் செடியில் பாருங்கள் எத்தனை நெல்லிக்காய், சிறு நெல்லிக்காய் காய்ச்சிருக்குது. ஃபுல்லாக அப்படியே அதான் தானாக வந்திருக்குதுங்க. உங்களுக்கு வேணுன்னா வந்து இலவசமாகவே வந்து வாங்கிட்டு போங்க. பழனி பக்கம் இருக்குது எங்கள் ஊர். பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குதுன்னு. நல்ல சத்தான நெல்லிக்காய் பாருங்கள். பாருங்க எங்கள் மரத்தில் எப்படி நெல்லிக்காய் காய்ச்சிருக்குதுன்னு, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். தானாக வளர்ந்த மரம்ங்க. இந்த இயற்கை பாருங்கள். இந்த இயற்கையில் தான் நாங்களும் வசிக்கிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நெல்லிக்காய் பாருங்கள். நெல்லிக்காய் வேணும்னா இலவசமாக நாங்கள் தர்றோம். பழனி பக்கம்தான் இருக்குது எங்கள் ஊர். வந்து பறிச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. அங்கிட்டு பாரு. இந்த வருஷம் நம்மள இப்படி காய்ச்சிருக்குது. கண்டுபிடிக்கோ லட்சுமி இது பூரா காசா ஒரு 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 கிராமம் இருந்தால் போதும். வெள்ளிக்கிழமை இது 2 பிடிங்கி மகா வச்சு சாமி. நெல்லிக்காய் மகாலட்சுமி பிடிங்கி வைக்கலாமா? நல்லதா? பெருநெல்லியை கொண்டு போய் வச்சு இன்னும் சுருக்கு விழுந்து கிடக்கலாம். அடுத்த வெள்ளியும் போயிடுச்சு. நீ அடுத்த வெள்ளி வர வரைக்கும் இருப்பா. ஆனா பழங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்கா மஞ்சளா வரும். இப்ப இதெல்லாம் பிஞ்சா? இது இதெல்லாம் பல்லு பெருசாச்சுன்னா தமிழ கறியும் சேர்ந்து அவனுங்களுக்கு எட்டுற வரைக்கும் இழுத்துருக்குறானுங்க. பூராத்தையும் உதித்து போட்டானுங்க. அச்சோ கீழே வந்துரு சேர்க்கலாம். இதில் புருண்டு கீழே வந்து அப்புறம் இதாகிடுச்சு. அம்மா மாமரத்தை கூட எடுத்துருக்கலாம். மாங்காய் வறுத்து எடுக்கலாம். பாருங்க.